நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி ஹல்வா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல. ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 3-4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி 4 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா மசிஞ்சு அரைப்பட்டு வரும். அரைச்ச ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஜவ்வரிசி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் நம்ம அந்த ஜவ்வரிசி கூடவே சேர்த்துடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது, அப்படியே ட்ரையாகவே இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். கலந்துகிட்டே இருக்கும்போது சர்க்கரை தானாகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு தேன் கலருக்கு வந்திருக்கு. இந்த சர்க்கரை தான் நம்மளுக்கு அந்த அல்வாவுக்கு கலர் கொடுக்க போகுது. எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த சர்க்கரையே நல்ல கலர் கொடுக்கும். பொதுவாக நம்ம திருநெல்வேலி அல்வாலாம் பண்ணும்போது கேரமலைஸ் பண்ணி தானே சேர்ப்போம், அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா டார்க் கலர் கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் டார்க் கலரில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அல்வாவுடைய கலர் நல்லா திக்காக இருக்கும். அதே நேரத்துக்கு சர்க்கரை கரிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் மொத்த அல்வாவுமே ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா அந்த கரிஞ்ச ஸ்மெல் தான் அல்வாவில் வரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இது கூட 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க வெல்லம் சேர்க்குறதா இருந்தால். வெல்லம் சேர்த்து பண்ணும்போது நம்ம கடைகளில் கிடைக்கிற அல்வா போல் டேஸ்ட் வராது, கொஞ்சம் டேஸ்ட் மாறுபடும். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை மெல்ட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசி விழுது இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இது நல்லா திக்காயிட்டு வரும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலும் கூட அந்த கேரமலைஸ் பண்ண சர்க்கரையே நல்ல கலர் கொடுத்துருக்கு. இது இன்னும் திக்காக ஆக ஆக நல்ல டார்க் கலரில் வரும். இப்போ இது கூட இடையில நெய் சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யை சேர்க்க இந்த அல்வா அந்த நெய்யை உள்ளே வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த நெய்யை வெளிவிட ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. எந்தளவுக்கு முந்திரி பருப்பு அதிகமாக சேர்க்குறீங்களோ அல்வா சாப்பிடும்போது முந்திரி பருப்பு இடையில கடிப்படும், அது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓரங்களில் அந்த நெய் விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அல்வாவை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, வாயில் வச்சதும் கரையிற ஜவ்வரிசி அல்வா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.